சமையல்ல இன்னைக்கு சிக்கன் பிரியாணி பார்க்கலாம் வாங்க. எங்க வீட்டு கிணத்துல 1.5 கிண்ணம் எண்ணெய் ஊத்திக்கிட்டாங்க. எண்ணெய் காஞ்சதான் இந்த பட்டை லவங்கம் எல்லாம் கிராம்பு எல்லாம் போடுங்க. இதெல்லாம் போயிருந்தோம்னா வெங்காயம் அரைஞ்சி வச்சுக்கிறேன். வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. வதங்கினோடனே இந்த இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டு வதங்கினோடனே இந்த வெட்டி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கலாங்க. போட்டு இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கலாங்க. எல்லாம் வதங்கிடுச்சுங்க. இப்போ புதினா போட்டுக்கலாங்க, கொத்தமல்லிங்க, வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி எல்லாம் வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் கடையை போட்டு நல்லா வதக்கலாங்க. எல்லாம் வதங்கினோன்னா தயிர் 1 கப்பு ஊற்றிக்கலாங்க. மஞ்சள்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. நல்லா வதக்கி விட்டுடலாங்க. நல்லா வதங்கட்டும். கறி பாதி வதங்கின உடனே இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருக்குங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு அடக்குக்கு 1.5 தண்ணி சொல்லிட்டு அளந்து வச்சிருக்கோம், அதை ஊத்திடலாங்க. இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் செக் பண்ணிக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. இந்த ஸ்டேஜ்ல நல்லா அரிசியை கொட்டிக்கலாங்க. கழுவி வச்சிருக்கிற அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்ச அரிசிங்க. இது ஒரு கலரி மூடி வச்சிடலாங்க. சிக்கன் பிரியாணி நல்ல பல வந்துருக்குதுங்க. உதிரியா வந்துருக்குதுங்க.